வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் விருட்சகம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஆணி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மிதுன மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாதமுமே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையுமே உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க, நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேதுவோட சேர்க்கை பெற்று இருக்கிறாரு. அப்போது கேது அப்படின்றது பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த கிரகத்தோட உங்கள் ராசி அதிபதி சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால அது சார்ந்த, அதாவது கேதுவுடைய சார்ந்த தொழில்களை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேதுவுடைய தொழில்கள் அப்படின்னு வரப்போ சட்டத்துறை, மருத்துவம், ஆடிட்டிங் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க, நூல் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பெரிய நிர்வாகத்திறமை அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிற காரணத்தினால உங்கள் தொழிலில் நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிர்வாகத்தில் குளறுபடிகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமுடன் இருங்க. அடுத்ததாக தொழிலுக்காக வெளிநாடு போகலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோடையும் குருவோடையும் தனாதிபதி குருவோடையும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால தொழிலுக்காக வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், வருமானம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தனஸ்தானாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி புதனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அதற்கான உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம், வருமானம் அப்படின்றது கிடச்சிரும். ஆனால் அந்த ஊதியத்தை உங்கள் கையில் வர்றதுக்குள்ளே ஒரு மனப்போராட்டத்தை சந்திச்சிருவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு இழுத்தடிப்புகளுக்கு மத்தியில் தான் அந்த வருமானம் உங்கள் கைக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரர்கள் அப்படின்றது அமைய மாட்டாங்க. நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல துணையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் அப்படின்றது இந்த மாதத்தில் இருக்காது கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட. ஸோ அவங்களாலையும் கூட வேலை செய்கிறவங்களாலையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே இரட்டைப்படை ராசிகளில் இருக்குது. அப்போது அதாவது சனி, ராகு 4ஆம் பாவத்தில் இருக்குது, சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் இருக்குது, அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் சூரியன், குரு, புதன், 10ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது. ஸோ அத்தனை கிரகங்களுமே உங்கள் ராசிக்கு இரட்டைப்படை பாவங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கு இது ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் பொது பலன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி உங்கள் லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதும்
உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது கூட சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அப்பப்போ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தொழிலில் இந்த மாதம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவும் புதனும் இருக்கக்கூடிய காரணத்தினால, சூரியனும் இருக்கக்கூடிய காரணத்தினால வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்குவது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஒரு சுப செலவுகளாக செய்கிறது அப்படின்றது நல்லது தானே. ஸோ அதன் அடிப்படையில் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக இடம் வாங்குகிறேன், புதுசாக வீடு வாங்குகிறேன் அப்படின்றப்போ அந்த இடத்த கொஞ்சம் சரிவர செக் பண்ணுங்கள். சொத்துக்களுடைய பத்திரங்களை சரிவர செக் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனைக்குரிய இடம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதி சனி ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கு. இந்த ராகு அப்படின்றது பிரச்சனையை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ ஒரு பழைய வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அடிக்கடி பிரச்சனை தரக்கூடிய ஒரு வண்டி வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதுசாக வண்டி வாங்குறதும் சரி, பழைய வண்டி வாங்குறதும் சரி. ஸோ இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்குது, சனி ராகு காம்பினேஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அடுத்து பிற்காலத்தில் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வேணால் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இடம் இருக்குது, வீடு கட்டலான் இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் வீடு கட்டலாம். ஸோ சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி அப்படின்றது சிறப்பாக இருக்குது. ஆராய்ச்சி சார்ந்த துறை கல்வி எடுக்கிறவங்களுக்கு, சட்டத்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, படித்து முடிச்சுட்டேன், வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற இளைஞர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு தனாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்ன தான் வேலை தேடினாலும் வேலைன்றது தரேன், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்தது காட்டிலும் மிக குறைவான ஒரு வருமானம் தான் தருவேன் அப்படிம்பாங்க. ஸோ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துங்க, அனுபவத்தை வளர்த்துக்குங்க. விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் இந்த விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னப்போ குடும்பத்தில் ஒரு சுபகாரியம், சுப செலவுகள், வீடு, இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அடுத்தது அனுசம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ உங்கள் சொத்துக்களில் பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்களும் ஒரு வீடு, இடம், வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் ஒரு சாதகமான சூழல் இருக்குது. மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மார்ச் மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மே மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, ஜூலை மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 13, 14ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 12, 13 இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் குறைச்சிக்கங்க. வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையோடு இருங்க. ஒரு கடன் வாங்கினதுனால ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் கொடுத்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், பண ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம். உங்கள் வயசுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.